கடந்த 10 ஆண்டுகளாகவே உலகெங்கிலும் விமான விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதில் அதிக உயிர்களை பலிகொண்ட விபத்துகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெஸ்ட் கரேபியன் ஏர்வேஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று மேற்கு வெனிசுலாவில் விபத்தில் சிக்கியது. இதில் 160 பேர் பலியாகினர். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி துவோலெப் நிறுவனத்தின் பயணிகள் விமானம் உக்ரைனின் டொனெட்ஸ்க் நகரில் விபத்திற்குள்ளானதில் 170 பேர் பலியாகினர். 2007ஆம் ஆண்டு ஜூலை பிரேசிலின் ஜாபாவ்லோ நகரிலிருந்து புறப்பட்ட ஏர்பஸ் A320 ரக பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியதில் 187 பயணிகள் உயிரிழந்தனர். 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஸ்பெயினின் பாரஸின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட MD-82 ரக பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளானதில் 154 பேர் உயிரிழந்தனர். 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் அட்லாண்டிக் கடலில் விழுந்ததில் 228 பேர் உயிரிழந்தனர். 2011ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஈரான் நாட்டு பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியதில் 77 பேர் உயிரிழந்தனர். 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பாகிஸ்தானில் மோசமான வானிலை காரணமாக போயிங் 737 ரக விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் 127 பேர் பலியாகினர். இதேபோன்று 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி 227 பயணிகள் புறப்பட்ட மலேசிய விமானம் ரேடாரில் இருந்து மறைந்தது. இன்று வரை இந்த விமானம் பற்றிய தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. 2014ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி போயிங் 777 ரக விமானம் ஒன்று உக்ரைன் நாட்டில் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 297 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.